வணக்கம் உறவுகளே, நான் உங்களுக்கு 5 டிப்ஸு சொல்ல போகிறேன். நம்ம உப்பு கல்லுப்பு வாங்குறோம் இல்லைங்களா, கல்லுப்பு தான் நிறைய யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப நல்லது. அந்த கல்லுப்பில் களிமண் மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம உப்பு போடும்போது கலந்துரும், நம்மளுக்கு வாய்க்கு அது வரும். அது என்ன பண்ணோம்னா தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதையை யூஸ் பண்ணலாம். நம்ம தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். 2வது டிப்ஸு, மாவு ரொம்ப புளிச்சு போகாமல் இருக்கணும்னு சொன்னால் மாவில் வெத்தலையை குப்புற கமுத்தி வச்சு மூடி வச்சிட்டோம்னா மாவு புளிக்காது உங்களுக்கு. அப்புறம் 3வது டிப்ஸ் என்னென்னா, குக்கரில் வெயிட் போடும்போது பாயில் நல்லா வெளியில் வந்த பின்னாடி வெயிட் போடுங்க, அப்போ எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? 4வது, காலையில் நம்ம எந்திரிச்சோன்னையே சொம்பு விளக்கி அதில் நல்ல தண்ணி, ஃபில்ட்ரு தண்ணியோ இல்லை நம்ம வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிற தண்ணியோ அதில் எடுத்து வச்சு ஒரு டம்ளர் பக்கத்தில் மூடி போட்டு வச்சிட்டோம்னா டெய்லியும் அப்படி அந்த மாதிரி வச்சிடணும். யாராவது வந்தால் டக்குன்னு அவங்கள வந்த வினாடி போய் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காமல் அப்போ டக்குன்னு ஊற்றி கொடுத்து அவங்கள வாங்கன்னு சொல்லி கேட்கலாம். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே பாசிட்டிவாக நினச்சிட்டு நம்ம எந்திரிச்சோம்னா எல்லாமே நல்லா நடக்கும். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களெலாம் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.